வெல்கம் டு ஆல் இன் ஒன் ஜோன். என்ன அதுக்கு வந்து விடை சொல்லுங்க. ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாலும் ரெண்டும் வந்து சொல்லுக்கு உறுதி அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம்? அதை யோசிச்சு சொல்லுங்க, சிந்திச்சு சொல்லுங்க, சிந்திங்க. திடீர்னு கேட்டா அவங்க வாங்க. ஆளும் வேலும்னா பல்லுக்கு உறுதி அது ஆமா. ஆளு குச்சி, அந்த வேப்பம் குச்சி இதெல்லாம் பல்லுக்கு வந்து உறுதி. சரி. ஆமா, நாலு சொல்லுக்கு உறுதினா வார்த்தைக்கு வந்து சொல்லு வந்து ரொம்ப முக்கியம். அதுதான். ஓகே, உங்களோட விடை மேம், உங்களோட விடை. அதனால ஆளும் வேலும் பல்லு தப்பு. அதுக்கப்புறமா அப்படியா? வேற ஏதாவது கேட்பீங்க? சொல்லுங்க மேம், சொல்லுங்க. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஆலமரத்தினுடைய விழுதும் வேப்ப மரத்தினுடைய வேரும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங். சரி, அது மாதிரி தான் நம்மளுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் வெளியிடும்பொழுது ஸ்ட்ராங்காகவும் உறுதியாகவும் ஒரு சொல்லுக்கு மறுசொல் இல்லாத அளவுக்கு பயனுள்ள சொற்களை நம்ம சொல்லணும். அப்பதான் வந்து எதுவாக இருந்தாலும் நல்லா நம்பிக்கையோடையும் திறனோடையும் செயல்பட முடியும் அப்படிங்கிறத ஒருத்தருக்கு உணரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பழமொழிகள் எல்லாம் ஒருத்தர் காலத்துக்கு தகுந்த அதை மாற்றிக்கிறாங்க. சரிங்களாம்மா? சரி சரி. ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி. சரி சரி. அதாவது ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாலும் ரெண்டும் சொல்லுக்கு உறுதி அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம்? அதுக்கு விடை என்ன? விடை தெரிஞ்சால் சொல்லுங்கள், யோசிங்க. வேப்ப மரம் அந்த குச்சி வந்து அதுதானே சொல்கிறாங்க. சரி, பல்லுக்கு உறுதி. அந்த குச்சியில் பல்லு, சரி, அது வந்து பல்லுக்கு உறுதி. சரி. அது இன்னொன்று என்ன சொல்கிறீங்க? நாலும் ரெண்டும் சொல்லுக்கு உறுதி அப்படின்னு ஏன் சொல்கிறோம்? நாள் கிழமை பார்த்து நம்ம ஒரு தெரியல மேம். அது சரி, ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். அது நாலு மேம். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி. அது ஏன் சொல்கிறோம் சொல்லுங்கள் மேம். ஆலங்குச்சி, அதாவது அந்த காலத்தில் வந்து ஆலமரக்குச்சியும் வேப்ப மரக்குச்சியும் எடுத்து வந்து பல்லு தேய்ப்பாங்க. பல்லு தேய்க்கும் போது பல்லு உறுதியாகவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். வேர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், பல்லோட வேர் ஈரெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ரத்தம் அடிக்கடி வராது, வராது. அதேமாதிரி பல்லு வந்து கீழே விழாது, சொத்தப்பல் இருக்காது. அந்த மாதிரி வந்து உறுதியாக இருக்கும். அதனால தான் ஆளும் வேரும் பல்லுக்கு உறுதின்னு சொல்கிறோம். நாலும் ரெண்டும் சொல்லுக்கு உறுதி அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம்னா, நாலடியார் கூறிய 4 வரி சொல்லும். அதே மாதிரி திருவள்ளுவர் வந்து 2 வரியில் கூறியிருக்காரு. அந்த வார்த்தைகளை வந்து நம்ம பேசி பழகி வந்தால் வந்து நம்ம சொல்லி வந்து உறுதியாகவும் நல்லா கனமாகவும் இருக்கும். நம்ம சொல்லுக்கு வந்து ரொம்ப நன்மை அளிக்கும். நம்ம பேசுறது வந்து மற்றவங்களுக்கு வந்து நல்லா பயன்படும். அதனால தான் வந்து நாலும் ரெண்டும் வந்து சொல்லுக்கு உறுதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கரெக்டாங்க? தெரிஞ்சது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? விடை சொல்லுங்கள் சார். அதாவது ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாலும் ரெண்டும் சொல்லுக்கு உறுதின்னு ஏன் சொல்கிறோம்? அதுக்கு விடை சொல்லுங்கள், சிந்திங்க சார், சிந்திச்சு சொல்லுங்கள். நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி. அதாவது ஒரு மனிதனுக்கு பல்லை விளக்குவதற்காக ஆலங்குச்சியும் கருவேலங்குச்சி 2 குச்சியும் பல்லை விளக்குனா தூய்மையாக இருக்கும். பல்லுக்கு சீழ்படியாது, பல் துர்நாற்றம் வராது, ஆரோக்கியமாக இருக்கும். சரி. இந்த ஆலங்குச்சியும் கருவேலங்குச்சியும் தான் அயல்நாடுகளில் வணிகம் செய்கிறாங்க. இது நம்ம முன்னோர்கள்லாம் நீங்கள் பயன்படுத்தியிருந்தாங்க. சரி. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில், நவீன விஞ்ஞான உலக காலகட்டத்தில் மக்கள் எல்லாம் தவிர்த்துட்டு இன்றைக்கி கோல்கட்டும் பேஸ்ட்டும் நம்ம எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய பாரம்பரியத்துக்கு போகணும். சரி. 2வது நாலும் ரெண்டும் சொல்லுக்கு உறுதி. அதாவது நாலடியார் பாடல் நீதி நூல்களில் 18 நூல் இருக்குது. நீதி நூல். சரி சரி. நாலடியார் 4 வரியும், திருக்குறள் 2 வரியும். இந்த 4 ரெண்டும் மனிதனுக்கு எங்கிருந்தாலும் இந்த பாடல்களை சொல்லி வாழ்ந்தவர். நீதியோடு, அறத்தோடு, ஒழுக்கத்தோடு வாழ்ந்தவர். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாடல்: அடக்கம் உடையார் அறிவிலார் என்றெண்ணி, அடக்கம் உடையார் அறிவிலார் என்றெண்ணி, அடக்க கருவும் வேண்டாம்,
மடைதலையில் ஓடு மீன் ஓட ஒரு மீன் மறுமளவும் ஆடி இருக்கலாம். ஓகே, இது ஒரு பாடம். சரி. இந்த பாடம் என்னென்ன, யார் ஒரு மனிதன் அமைதியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அறிவில்லை என்று ஒரு எண்ண வேண்டாம். என்ன சரி, அதாவது ரெக்கார்ட் போயிட்டு இருக்குங்களா? சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். என்னென்ன, ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாணவன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். 10 பேர் மாணவன் இருக்காங்க. இந்த 10 மாணவர்களும் சரி, 10 மாணவர் அது ஒரு மாணவன் மட்டும் அமைதியாக இருக்கான், அவனுக்கு ஒன்றும் தெரியல. சரி. அப்போ நமக்கு கேலி கிண்டலாம் பண்ண முடியாது. அவனுடைய இடம் பொருள் அந்த 10 மாணவர்கள் மத்தியில் ஒரு மாணவன் மட்டும் பேசாமல் இருக்கான், அவனுக்கு ஒன்றும் தெரியாமல் நினச்சக்கூடாது. அவனுடைய இடம் இந்த இடம் அல்ல. சரி. 10 பேர் இடத்துல அவன் சொல்லி வெறும் மதிப்பீடு வாங்குவது மட்டும் இல்லாமல் அவன் 1000 பேர் இருக்கிறதுல சொல்லி பேரும் பூல் எடுக்கணும் அவன் காத்துட்டு இருக்கான். எதோ ஒப்பிட்டு சொல்கிறான்னா, கொக்கு, அதாவது ஓடுதலையில் ஓட உருவின் வருமளமாக வாடி இருக்கணும். கொக்கு சரி என்ன பண்ணீங்கன்னா, கால்வாயில் தண்ணி எதிர்த்து மீன் போகும். கொக்கு என்ன பண்ணணும்னா, சின்ன சின்ன மீன்களை எல்லாம் விட்டு விட்டு பெரிய மீன்கள் காத்து கிடக்கும். சரி. ஏன் சின்ன சின்ன மீன் சாப்பிட்டா அப்பப்போ சாப்பிட்டா தான் அது வந்து வயிறு நிறம். சின்ன மீன்கள்லாம் விட்டு விட்டு பெரிய மீனுக்கு ஒரே நேரத்தில் சீக்கிரமாக பெரிய மீன் சாப்பிட்டா அது தாக்கு அடங்கும், பசி அடிக்கும். அது கொக்கு போல் மாணவன் என்ன பண்ணுறான், இடம் அறிந்து அவன் காத்து கிடக்கான். கொக்கை போல் காத்து, ஏன்னா அந்த சிறு மீனையெல்லாம் விட்டுட்டு சின்ன சின்ன புகழெல்லாம் விட்டுட்டு பெரிய புகழுக்காக அவன் காத்து கிடக்கிறான் மாணவன். சரி, பெரிய இடத்துல பேரும் புகழ் வாங்குது. சரி, இந்த பாடலுடைய அடக்கம் உடையார் அறிவியலார் என்று கடக்க கருதுவ வேண்டாம், மடைதலையில் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் ஆடி இருக்குமா கொக்கு. இந்த பாடம் இது நீதி எழுத்து, அதாவது நீதி நூல்களை வரது எல்லாமே. சரி, இப்போ வந்து உதாரணத்துக்கு இன்னொரு பாடல் கூட சொல்லலாம். பழமொழியில் முண்டூரையினார் எழுதிய பாடல். ஆற்றம் கற்றார் அந்த பாடம் சொல்லிக்கணும். சரி, திருக்குறள் சொல்லிடுறேன். 1.25 வரியில் நம்ம வந்து முதல் திருக்குறளே சொல்லிடுறேன். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிவகம் முதற்சியே உலகு. இந்த திருக்குறளில் தமிழ் எழுத்துக்களே முதன்மையான எழுத்து ஆயலை. திருவள்ளுவர் என்ன சொல்கிறான், திருவனுடைய தாய் தந்தை வந்து திருவனுடைய அம்மா பெயர் வந்து ஆதி, அப்பா பெயர் வந்து பகவான். இந்த உலகத்திலே முதன்மையான கடவுள் யாருன்னா தன்னுடைய தாய் தந்தையை முதல் திருக்குறள் பதிவு செய்கிறான் திருவள்ளுவர். தமிழ் எழுத்துக்களே முதன்மையான தாய் எழுத்தையும் பதிவு செய்கின்றான். இந்த உலகத்திலே தன்னுடைய தாய் தந்தையும் முதல் திருக்குறளை பதிவு செய்கிறான் திருவள்ளுவர். இந்த உலகத்தை தலை சிந்தல் யாருன்னா தாய் தந்தை சொல்லியிருக்கான். உதாரணத்துக்கு என்ன ஒரு திருக்குறள், கடைசியாக ஒரு திருக்குறள் என்ன சொல்கிறான், கூடுதல் காமத்திற்கென்னும் மதத்திற்கென்னும் கூடி மயங்க பிரின்னு சொல்கிறான். அது எண்ணில் கொண்டு வந்து முடிக்கிறான். இங்கே முதல் திருக்குறளில் தமிழ் எழுத்துக்களையும் முதன்மையான தாய் எழுத்தை பதிவு செய்கின்றான், தாய் தந்தையை பதிவு செய்கின்றான். அதே போல் கடைசி எழுத்தில் இன்னும் கொண்டு மெய் எழுத்துக்களை இன்னும் கொண்டு முடிக்கிறான். இந்த உலகத்திலேயே ஒரு ஆண் பெண் இருவரும் சேர்ந்து வாழ்ந்தால் தான் இனிமையான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு, மகிழ்ச்சியான வாழ்க்கை இன்னொரு வாழ்க்கை தான் சிறந்த உலகத்தில்னு சொல்லுறோம் திருவள்ளுவர். பொதுவாக நான் பேசினேன். ரெண்டும் சொல்லுக்கு உறுதி அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம், அதுக்கு விடை சொல்லுங்கள். ஆளுவேலும் பல்லுக்குருதி 4 சொல்லுக்குருதி. அது ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், ஆலங்குச்சியும் வேலங்குச்சியும் எப்படி வந்து நம்ம பல்லுக்கு வந்து உறுதி அளிக்குதோ 4 சொல்லுக்கு உறுதி அப்படின்னா, 4 அடி கொண்ட நாலடியாரும் 2 அடி கொண்ட வந்து திருக்குறளும் நம்ம வாழ்க்கைக்கு வந்து உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நன்றி, வணக்கம். ஓகே.